நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு அர்ச்சன் சேனல். தமிழ் சினிமாவில் கருத்து கனின்னு சொல்லலாம் நம்ம சமுத்திரக்கனியை. அவர் நடிப்பில் வெளிவந்த திரு மாணிக்கம் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுகுமார் ஒளிப்பதிவில், லிங்குசாமி ப்ரொடக்ஷனில், நந்தன் பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனி நடித்து வெளிவந்த திருமாணிக்கம் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருமாணிக்கம் சமுத்திரக்கனி ஒரு ஏகப்பட்ட பணச்சிக்கலில் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட லோனில் மாட்டிக்கிட்டு ஒரு லாட்ரி ஷீட் கடையை நடத்தி வராது. லாட்ரி ஷீட் கடையை நடத்திட்டு வரும்பொழுது யதார்த்தமாக நம்மளுக்கு பாரதி ராஜா இன்டர்ஃபை ஆகிறாரு. ஒரு 4 லாட்ரி டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 4 லாட்ரி டிக்கெட் செலக்ட் பண்ணி வைக்கிறாரு. லாட்ரி டிக்கெட் வாங்கும்பொழுது பைக்கெட்டில் இருக்க காசை தேடி பார்க்குறாரு. காசு இல்லை அப்படின்னோடனே இந்த லாட்ரி டிக்கெட் எடுத்து வச்சுருங்க, நான் காசை கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரைய ஆரம்பிக்குது. அங்கேருந்து அந்த 4 லாட்ரி டிக்கெட்டில் ஒரு லாட்ரி டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபா பரிசு விழுகுது. அப்போ அந்த நேர்மையான திருமாணிக்கம்ன்ற கேரக்டர் அந்த 1 கோடியை நம்ம கடையில் லாட்ரி டிக்கெட் எடுத்துவீங்கன்னு சொல்கிற பாரதி ராஜாவை தேடி அலைகிறாரு. தேடி அலைஞ்சு அவர்கிட்ட கொடுத்தாரா இல்லைன்றதான் படத்தோட மீதி கதையை அங்கே முடிச்சிருக்காங்க. இந்த படம் டோட்டல் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் ரன்னிங் டைம். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓரியன்ட் மூவி தான். சென்சார் போர்டில் யூசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. தனக்கு இருக்க கடன் பிரச்சனையில் அந்த 1 கோடி ரூபா லாட்ரி டிக்கெட்டில் விழுந்தாலுமே தனக்குன்னுக்குரிய அமௌண்ட்டை அது எடுக்காமல் அந்த லாட்ரி டிக்கெட்டுக்குரிய சொந்தக்காரரை சேர்க்கணும் அப்படின்றது பாடுபடுறாரு நம்ம மாணிக்கம்ன்ற கேரக்டர். இதுக்கு மத்தியில் கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா நாசர் அவங்களுக்கு கொடுத்த ரோலும் சரி, அனன்யா நம்ம சமுத்திரக்கனி ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்த ரோலும் சரி சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. வடிவுக்கரசி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்கள். அப்புறம் நம்ம தம்பிராமையா அவங்க வர கேரக்டர், தம்பிராமையா வர கேரக்டர் எனக்கு பெருசாக படத்தோட கதையில் அடுத்த சீன்ஸ்க்கு மூவ் ஆகிற சீன்ஸ் மாதிரியே தெரியல. அந்த சீன்ஸ் இல்லாட்டாலுமே படம் லாஜிக் இல்லாமல் மூவ் ஆகும். அந்த படம் காட்சிகள் எதுக்கு வச்சுருக்காங்கன்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு தான் வச்சுருக்காங்க அந்த படத்தில். தம்பிராமையா வர காட்சிகள் இது போன்ற ஏகப்பட்ட 2-3 காட்சிகள் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம சுகுமாரனுடைய ஒளிப்பதிவு, வில்லேஜ் ரிலேட்டடான ஒரு காட்சி கலைக்கத்தை கொண்டு வரணும். அது கொஞ்சம் பளிர்னு இருக்கிற மாதிரி கேரக்டரை சூப்பராக காட்டணும்னுக்காக ஒளிப்பதிவு சுகுமாரன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. விஷால் சந்திரசேகர் அவருடைய பின்னணி இசை சொல்லி ஆகணும். அவர் அந்த கடைசி ஃபீல் பண்ணி வரும்போது ஜெண்டா மேளம் சத்தமும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஒரு பாட்டு 2 பாடல்கள் காட்சியும் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. 6 6 அந்த பாடல் காட்சிகளும் சரி, பூமா பூமா அந்த பாடல்கள் காட்சிகளும் ரசிக்க முடியாது தான். ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் நம்ம மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காரு. இது மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த 1 கோடியை கொடுக்கணும்னு நினச்சிக்கிருக்காங்க. அவர் நினச்சிருந்தா அந்த கதைக்கும் இது இல்லாமல் கேரக்டருக்கும் இல்லாமல் பாரதிராஜத்துக்கு கொடுக்காம அந்த 1 கோடியை ஒரே எடுத்துக்கலாம். அந்த நல்ல மனசுக்காகவே கதை அங்கேருந்து மூவ் ஆகுது. அது மத்தியில் சில இதில் அனேன் நம்ம சமுத்திரக்கனிக்கு தெரியாமே அவங்க மனைவி வட்டிக்காரன்ட்ட கடன் வாங்கினாலே பாடுபடுத்துவான். போலீஸ்காரன்ட்ட கடன் வாங்கிட்டு அவங்க மாட்டிக்கிட்டு குடும்பம் நடிக்கிற காட்சிகளும் சரி, ஒரு யதார்த்தமான ஃபேமிலி மெம்பர்ஸாக அவங்க குடும்பத்தை நடத்துகிறாங்க. அந்த கடன் சிக்கல்லே குடும்பத்தை நடத்துகிறாங்க, பாரம்பரியம் இல்லாமல் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது பம்பர்னு ஒரு படம் வந்துச்சு 2023 நினைக்கிறேன். அந்த படத்தில் இப்படி தான் கேரளாலேருந்து லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இங்கே திருநெல்வேலிக்கு வந்துடுவார். திருநெல்வேலிக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த லாட்ரி டிக்கெட் வந்துடும். லாட்ரி டிக்கெட் விழுந்த காசை ஃபேக்காக ரெடி பண்ணி இந்த மாதிரி மாட்டி கொண்டு போய் அவங்க நண்பர்கள் வாங்குவாங்க. இந்த மாதிரி ப்ரூஃபை காட்டிட்டு அந்த சேனலில் இந்த மாதிரி இந்த படம் எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க சமுத்திரக்கனி படத்தில் விளக்கம் போல் அவர் கருத்து இல்லாமல் படம் எடுக்கவே மாட்டார், நடிக்கவும் மாட்டார். அவர் கடையில் ஏகப்பட்ட லாட்ரி டிக்கெட் இருந்தாலுமே அந்த 4 டிக்கெட்டில் 1 டிக்கெட் விழுந்துச்சு. அது எப்பயும் போல் உனக்கு சொந்தமானதானே, விற்றா தானே அவங்களுக்கு சொந்தம் அப்படின்றப்ப அந்த மனைவி சொல்கிற காதல் வரிகளுக்கு புரிதல் காட்சிகளும் சரி. அதாவது ஒரு உதாரணமாக சொல்ல போனோம்னா, நீங்கள் மொபைலை வச்சுருங்க, இல்லை இந்த டிஷர்ட்டை வச்சுருங்க, நான் போய் வாங்கிட்டு காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை டிக்கெட்டு அந்த இது முடிஞ்சு, அந்த பனியன் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரோல் மாதிரி தான் இது. நம்ம காசு கொடுத்து வாங்கினா தான் நம்மளுக்கு அவங்க வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணி வியாபாரத்தை யாரும் குறைக்க மாட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் சொல்லுவாங்க அவங்களுடைய ஒய்ஃபு. அதே மாதிரி தான் இந்த டிக்கெட் உனக்கு தான் சொந்தம், இதை நீ தான் பாடுபடுத்து முன்னேறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற கேரக்டர்லாம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.
ஒரு நல்லுள்ளமான இந்த மாதிரி திரு மாணிக்கம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு ரசிக்கப்படுமா இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு சில லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஒரு மேஜிக்காக இருக்கும். லாஜிக்கோட பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏன்டா பார்த்தோன்ற அளவுக்கு சினிமா ஃபிலிம் சூப்பராக கொண்டு வந்து போயிருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓரியன்டட் மூவி. சமுத்திரக்கனி மூவி, அதாவது கருத்துக்கணிப்போட நீங்கள் ஒரு படத்தை பார்க்கணும்னா நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை விவர்ஸ்.